சமீப காலங்களில் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து வெளிவரும் விவாகரத்து செய்திகள் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகின்றன. நெருக்கமாக பார்த்து வந்த ஜோடிகள் விவாகரத்து பெறுவது மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பதிவில் நினைத்து கூட பார்க்க முடியாத சில பிரபல ஜோடிகளின் சமீபத்திய விவாகரத்து செய்திகளை பார்ப்போம். ஜி.வி. பிரகாஷ் மற்றும் சைந்தவி. பாடகர் மற்றும் நடிகர் ஜி.வி. பிரகாஷ் பாடகி சைந்தவியை சிறு வயதிலிருந்தே காதலித்து வந்தார். 11 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஜி.வி. பிரகாஷ் படங்களில் நடிகைகளுடன் நெருக்கமாக நடித்தது சைந்தவிக்கு பிடிக்கவில்லை என்பதால் விவாகரத்து பெற முடிவு செய்தனர். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். தனிப்பட்ட காரணங்களுக்காக விவாகரத்து பெற முடிவு செய்தனர். பாலா மற்றும் முத்துமலர். இயக்குனர் பாலா மற்றும் முத்துமலர் ஜோடி விவாகரத்து பெற்று பிரிந்தனர். பாலாவின் கொடூரத்தனம் மற்றும் முத்துமலரின் தவறான நடவடிக்கை காரணமாக விவாகரத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஈமான் மற்றும் மோனிகா ரிச்சர்ட். இசையமைப்பாளர் ஈமான் தனது மனைவி மோனிகா ரிச்சர்டை விவாகரத்து செய்துவிட்டு 2வது திருமணம் செய்து கொண்டார். நடிகர் சிவகார்த்திகேயனும் இவர்களது விவாகரத்துக்கு காரணம் என்று கூறப்பட்டது. 5. சமந்தா மற்றும் நாக சைதன்யா. நாக சைதன்யா மற்றும் சமந்தா காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். 2022ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர். சமந்தாவுக்கு நாக சைதன்யாவுடன் பிரச்சனை இல்லை என்றாலும் அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவு காரணமாக விவாகரத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த 5 ஜோடிகளும் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். அவர்களின் விவாகரத்து செய்திகள் ரசிகர்களை கவலையடைய செய்துள்ளன. விவாகரத்து என்பது ஒரு தனிப்பட்ட முடிவு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களின் முடிவை மதித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தொடர்ந்து இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.